ஓம். வணக்கம். நாம இந்த பதிவில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளின மயூரபந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மயூரபந்தம் பாடல், அதனுடைய விளக்கம், அதை படிக்கிறதால நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 64 வகையான கலைகளில் ஒன்று தான் சித்திரக்கலை. சித்திரமும் தெளிவாக கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதற்குள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எழுத்துக்களை அடுக்க வேண்டும். அதைவிட அதிகமான எழுத்துக்களை பாடலில் பயன்படுத்த வேண்டும். அந்த பாடலும் ஆழமான பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இந்த வகையான கவியை சித்திரக்கவி என்றும் சொல்வார்கள். சித்திகள் கைவந்தவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியப்படும். அப்படி முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெற்ற பாம்பன் சுவாமிகள் அருளியதுதான் மயூரபந்தம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தத்தை தினமும் சொல்லி வந்தால் சகலவிதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம். பகைகள் அனைத்தும் விலகும். தலைமுறை கடந்த பகை அனைத்தும் விலகும். மேலும் மாந்திரீக தாந்திரீக விஷயங்களும் பில்லி சூனியங்களும் நீக்கி அருளக்கூடியது. மயூரபந்தம். வரதன திபநகர சுமுக ஒருகுக வரிதுதபு விரிவிதி மரகத ஹரிபரம துகளில சலவிமல மளவென அளிரிய மரபுரு குருமுனிவர் உதிமயல் அசரமதி விரி விபுதகுரு சுரபதி நவரச பரத தினகர மதுகமல முனிவருதி. இந்த பாடலின் பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். விளக்கம். வரத்தையும் தனத்தையும் உடைய பிரகாசமயமான நகரத்தானே, நன்முகமுடையவனே, ஒப்பற்ற குகன் என்னும் காரண பெயருடையவனே, குறைவற்ற பச்சை மயிலை தேராக கொண்ட கடவுளே, குற்றமில்லாத மலை அனைத்தையும் தனக்கு திருக்கோவிலாக கொண்ட அழுக்கில்லாதவனே, எனது ஆணவ இருளானது கெடும்படி யோக அறிவையும் விளங்கச் சொல்லி அருளிய ஆச்சாரியனானவனே, தேவர்களின் தலைவனே, 9 ரசமுள்ள நாடக நாயகனே, ஆன்ம அறிவாகிய கண்ணுக்கு ஒளியாக நிற்கும் ஞான சூரியனாக விளங்குபவனே, இனிமையான மாறா நலமுள்ள முனிவடி உடையவனே, வந்தருள்வாயாக என்பது பொருள். இந்த மந்திரத்தை மிகவும் கவனமாகவும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடனும் தினமும் காலையில் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.